வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நேற்று மார்க்கெட் ஒரு பெரிய இறக்கத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பனாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் வந்து 285 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனாக ஸ்டார்ட் ஆச்சு நம்ம மார்க்கெட். அதை தொடர்ந்து வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்தது மார்க்கெட்டில். ஒரு 450 புள்ளிகள் வரைக்கும் திரும்ப வந்து ஒரு போயிட்டு திரும்ப வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக அதாவது 375 புள்ளிகள் கிட்ட அதிகரித்து க்ளோஸ் ஆகிருக்கு. 22,535. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து 22,500க்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் இதை. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு 1800 புள்ளிகள் இறங்கியிருந்தது. இன்றைக்கி அதே ஏதோ 1261 புள்ளிகள் ஏறி 60,807 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 650 புள்ளிகள் ப்ளஸ் 50,511 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டில் 1089 புள்ளிகள் வந்து அதிகரித்து க்ளோஸ் ஆகிருக்கு. 74,227 அப்படின்றதுல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஒரு 1.5% 2.5% வரைக்கும் எல்லா செக்டருமே வந்து எல்லா செக்டர் பங்குகளும் ஏறி இருந்தது. எல்லாருக்குமே இன்றைக்கி மார்க்கெட்டை விட நாளைக்கு அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதுல வந்து இன்றைக்கி பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. சரி, இன்றைக்கி ஏறி இருக்குது, நாளைக்கு வந்து தொடர்ந்து ஏற்றம் இருக்குமா இறக்கம் இருக்குமா அப்படின்றது வந்து ஏதோ வடிவேல் படத்தை சொல்லுவாங்க, கட்டத்துறைக்கு கட்டம் சரி இருக்கா இல்லையான்னு. அந்த கட்டம் நமக்கும் சரி இருக்கா இல்லையான்னு டெய்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னு மார்க்கெட் வந்து ஓப்பனிங் அப்போ கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் பார்த்தா ஒரு 1300 புள்ளிகளிட அதிகரித்து ஓப்பன் ஆகுது. நாஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் அதிகரிச்சிருந்தது. எல்லாமே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:10 வரைக்கும் மணி வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டைமில் நான் சொல்கிறது டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுலேருந்து ஒரு 1000 புள்ளிகள் குறைஞ்சி 435 புள்ளிகள் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 153 புள்ளிகள் ட்ரேட் ஆகுது. S&P 500 பார்த்தா 45 புள்ளிகள் மட்டும்தான் ஏற்றம். ஸோ இது வந்து மேலேருந்து கீழே வந்து சரிஞ்சிக்கிட்டே வருது. எங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்ததோ அப் ட்ரெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் இருக்குது. எல்லாமே டவ் ஜோன்ஸ் பார்த்தா ஒரு 1000 புள்ளிகள் கம்மியாக இருக்குது. நாஸ்டாக் 100 பார்த்தா கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் மேலே கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி முடியும் போது எப்படி முடியும்னு தெரில. யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகும்னு எனக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட் மேலேருந்து இறங்கிட்டே வருது. இப்போ வந்து 10:30 மணி வரைக்கும் இன்னும் ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு ட்ரேடிங் டைம் இருக்குது. ஸோ 2:30 மணி வாக்கில் தான் முடியும். ஸோ இந்த டைம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இது இந்த 458 புள்ளி இந்த கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அங்கேருந்து இறங்கிட்டே தான் வருது, தவிர ஏற்றமே இல்லை. அதில் அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு யூஎஸ் மார்க்கெட் முடியும் போது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியும் ஸ்டார்டிங்கில் ஒரு 330 புள்ளிகள்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேப் அப் ஓப்பனில் இருந்தது. திரும்ப இப்போ அப்படியே வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 106 புள்ளிகள் ப்ளஸில் வந்து ட்ரேட் ஆகுது. அது நாளைக்கு மார்னிங் டைம் இது க்ளோஸ் ஆகும்போது இதுவும் வந்து கிட்டத்தட்ட மைனஸில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுன் ஓப்பன் ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி இப்போ இண்டிகேஷன் படி நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு மார்க்கெட் வந்து சின்னதாக வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுன் ஓப்பனாக இருக்கலாம். அதே மாதிரி நேற்றுக்கு இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் நேற்று வந்து பங்குகள் எல்லாமே வந்து தலைகீழாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நேற்று எப்படி இருந்தோ அதுக்கு இன்றைக்கி தலைகீழாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டிக்ளைன்ஸ் பார்த்தா ஒரு 499 பங்குகள் மட்டும் டிக்ளைன்ஸ். இன்றைக்கி அப்படியே வந்து அட்வான்ஸ் பார்த்தா 2391 பங்குகள் அட்வான்ஸ். அப்பர் சர்க்கிள் பார்த்தா 124, 50 ஹை பார்த்தா 17, லோ சர்க்கிள் பார்த்தா 45 பங்குகள். அதேமாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பிஎஸ்சியில் பார்த்தா அட்வான்ஸ் 3074, டிக்ளைன்ஸ் வந்து 898, 50 ஹை பார்த்தோம் 52, 50 லோ பார்த்தோம் 54 பங்குகள். அதில் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 4லேருந்து 5% வந்து அவங்க இண்டெக்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதேமாதிரி மற்ற நாடுகள் இண்டிசஸ் இப்போல்லாம் பார்த்தா 2லேருந்து 6%, 8% ஏறிய இண்டிசஸ்லாம் இருக்குது. மற்ற நாடுகளோட இண்டிசஸ்லாம் இருக்குது. ஜப்பான் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது. ஜப்பானில் உள்ள நிக்கை, அதே மாதிரி ஜிபிஎக்ஸ் நிக்கை 500 அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 6% ஏறி இருந்தது. அதேமாதிரி நம்ம நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று எப்படி இருந்ததோ அப்படியே ஆப்போசிட். ஒரே ஒரு பங்கு மட்டும் 49 பங்குகள் இன்றைக்கி ப்ளஸ். இன்றைக்கி ஒரே ஒரு பங்கு மட்டும் பவர் கிரிட் மட்டும் மைனஸ், அதுவும் 0.23% தான். மற்ற எல்லா பங்குகளுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. அதில் வந்து டெக் பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து ஓரளவு நல்லா வந்து இதுவாச்சு. அது இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.7% ஏறி இருந்தது. 30 புள்ளிகள் அந்த ஒரு பங்கு மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தது. எல்என்டி ஒரு 26 புள்ளிகள், ரிலையன்ஸ் ஒரு 24 புள்ளிகள், HDFC பேங்க் ஒரு 21 புள்ளிகள், பாரதி ஏர்டெல் ஒரு 20, ஆக்சிஸ் பேங்க் ஒரு 18. ஸோ இந்த ஒரு ஐசிஐசி பேங்க் ஒரு 18 புள்ளிகள் கிட்ட. இந்த ஒரு 8 பங்குகள் மட்டுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 160 புள்ளிகள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏற்றி கொடுத்துருந்தது. அதேமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து 48 பங்குகள் வந்து பாசிட்டிவ். டிக்ளைன் பார்த்தா ஒரு 2 பங்குகள் மட்டும் சைமன்ஸும் போஸ்க்கும் மட்டும் தவிர மீது எல்லா பங்குகளும் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் இன்றைக்கி. அதுலேயும் அதாவது ஜியோ ஃபைனான்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது இன்றைக்கி. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ், ஜொமேட்டோ, பெல், சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இண்டிகோ. ஸோ இந்த ஒரு 5 பங்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு
400 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருந்தது நெக்ஸ்ட் நிஃப்டியில். அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏறிய பங்குகளோட இறங்கிய பங்குகள் வந்து கம்மி தான். சரி, நேற்று ஏறின டெலிவரி வந்து இன்றைக்கி ஒரு 7% இறங்கியிருந்தது. அதே மாதிரி சாரதா எனர்ஜி, இந்திரபிரஸ்தா கேஸ், ஜெயத்ரொலி ஹோல்டிங், தாமஸ் குரூப், ஜெய் கார்ப், கேஸ்ட்ரல், டைம் டெக்னாலஜிஸ், வெல்ஸ்பன் கார்ப், டூரிசம் ஃபினான்ஸ், வோடாஃபோன் ஐடியா, ஆர்ச்சிட் ஃபார்மா, இஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ், சீமன்ஸ், பல்ராம்பூர் சினி, கிர்லோஸ்கர் பெரோஸ். ஸோ இந்த மாதிரி பங்குகள் மட்டும்தான் வந்து சின்ன இறக்கத்தில் இருந்தது இன்றைக்கி. அதுமாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்லா பெரும்பாலான பங்குகளை ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் வந்து முக்கியமாக சில விஜயா டைனஸ்டிக் வந்து காலையிலேருந்து நல்ல ஒரு ட்ரேடிங்கில் இருந்தது. 6% அப்படியே ஏறி 14% க்ளோசிங் முடிஞ்சது. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1020 ரூபா எனக்கு விஜயா டைனஸ்டிக். அதேமாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட் ஒரு 10% கூடி இருந்தது. அதே மாதிரி பாரதி பாஸ்பேட் ஒரு 9% கூடி இருந்தது. எல்லாம் பாரதி பாஸ்பேட் வந்து இந்த ஃபர்டிலைசர் வகை சேர்ந்தது. ஃபர்டிலைசர் பங்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட சில பங்குகள்லாம் 52 வார உச்சத்துக்கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் பாரதி பாஸ்பேட் ஒன் ஆஃப் த இது. இண்டோகான் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் துறை சேர்ந்த பங்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு 2-3 நல்ல ஒரு இதுவாக ட்ரெண்டில் இருக்குது. 9% கூடியிருந்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு 9% கூடியிருந்தது. சோழமண்டலம் ஃபினான்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட 9%. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் 8% கூடியிருந்தது. அக்சன் ஆக்ரோ ப்ராடக்ட், ஸோ சென்னை சேர்ந்த ஒரு நிறுவனம், இது 9% கூடியிருந்தது. அதுமாதிரி சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் 8% கூடியிருந்தது. ஷிப்பிங் கார்பரேஷன் அதுவும் 8% கூடியிருந்தது. அப்புறம் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ், லாய்ஸ் மெட்டல் எனர்ஜி, பிஎஃப் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் பார்த்தா 6-8% கூடியிருந்த பங்கு. பிஜி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து இன்றைக்கி வர 7% அப்படியே அந்த ஸ்டாண்டர்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணி 867 க்ளோசிங் முடிச்சிருக்கு. அவென்டல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 6% இருந்தது. நியூஜன் சாஃப்ட்வேர் இருக்கிறதுல அதுவும் ஒரு 6% இருந்தது. 5 ஸ்டார் பிஸ்னஸ் அது ஒரு 6% இருந்தது. பைசால டிஜிட்டல், அட்கோ, பிபி ஃபின்டெக், அப்புறம் வந்து பார்த்தோம் டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ், வைபவ் குளோபல், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், பிடிசி, ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், ஷில்பா மெடிக்கேர், டோட்லா டெய்ரி, நாசில், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தா 5-7% ஏறிய பங்குகள். திருமலை கெமிக்கல், ஷோபா, கிளாக்ஸோ ஸ்மித்லைன், எம்பசி டெவலப்மெண்ட், சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, பயோகான், கார்டே பிலிப்ஸ், சென்கோ கோல்டு, த நியூ இந்தியா அஷூரன்ஸ், அஜந்தா ஃபார்மா, அப்புறம் வந்து பார்த்தோம் ஆசாத் இன்ஜினியரிங், டிசிஎக்ஸ் சிஸ்டம், இன்ஜினியர்ஸ் இந்தியா, அம்பர் என்டர்பிரைசஸ், ஏஞ்சல் ஒன், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர், கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வெர்பூல் இந்தியா, ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்மார்ட், பஜர் பெயின்ஸ், ஐடிபிஐ பேங்க், மேங்களூர் ரீஃபைனரி, ஸோ மெட்ப்ளஸ் ஹெல்த், ஜோதி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4-6% ஏறிய பங்குகள். என்பிசிசி, அப்புறம் வந்து எம்எஸ்டிசி, கிறிசில், ஆனந்த்ராஜ், கேஆர்பிஎல், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், அதுமாதிரி குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், அவந்தி ஃபீட்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், ஹொக்கார்டு, யூனோமிண்டோ, எம்சிஎக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம் கேப்ரி குளோபல் கேபிட்டல், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், பாரத் பெட்ரோலியம், இண்டஸ் டவர்ஸ், எஸ்பிஐ காசு, எல்என்டி ஃபினான்ஸ் இது மாதிரி நிறைய ஏரிய பங்குகள் இருக்குது. இந்த பங்குகளெல்லாம் 4% ஏரிய பங்குகள் இதெல்லாமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ப்ளஸில் இருந்ததுனால இன்றைக்கி நிறைய பங்குகள் ஏறி இருந்தது. ஸோ இதில் நான் சொன்ன இதெல்லாம் வந்து முக்கியமாக ஏரிய பங்குகள் இதெல்லாம் வந்து. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பட்டாசு லிஸ்ட்டில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். பிஜ்லி வெடியும் இருக்கும், குருவி இருக்கும், லக்ஷ்மி இருக்கும், ஆட்டோபாம் இருக்கும், புஷ்வானம் கூட இருக்கும். சில நேரம் புஷ்னு இறங்குற மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எல்லாம் மிக்சடாக வாங்குவேன் நான் வாங்கும்போது. அதில் நான் வாங்கின சில ஸ்டாக்ஸ்லாம் முந்தானத்து நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. சில ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும்போது சார்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தருது. இதெல்லாம் வந்து நாளைக்கு இல்லை நாளைன்னு மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம்னு ஐடியா இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா இந்த பங்குகள்லாம் இறங்கிச்சு அப்படின்னா இந்த பங்குகள்லாம் என்னுடைய பார்வையாளர்லாம் இருக்கும். இந்த பங்குகள் நான் சொல்கிறேன், இந்த பங்குகள்லாம் வந்து நான் ஒரு சார்ட்டில் நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ வந்து நீங்கள் யார்ட்டா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் இந்த பங்குகள் எல்லாமே. இன்றைக்கி வந்து விஜயா டைனஸ்டிக் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. விஜயா டைனஸ்டிக் எடுத்துகிட்டு அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்குன்னு எனக்கு தோணுது. சார்ட்லேயும் நல்லா தோணுது. ஸோ இதை நாளைக்கு என்ன ஃப்ளாட்டாக கொஞ்சம் இறங்குனா பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்மளுடைய இதில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக். அப்புறம் வந்து சோழமண்டலம் ஹோல்டிங் அது இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண ஒரு பங்கு. 5 ஸ்டார் பிஸ்னஸ் இதுவும் ஒரு ஆட் பண்ண ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற பங்கு. அதேமாதிரி ரெயின்போ வந்து ஆல்ரெடி வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது. அதை நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்கும் இருக்குது. டீப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு 4% ஏறி இருந்து அது கண்டிப்பாக ஒரு ஏற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த பங்கு பார்க்கலாம். அதே மாதிரி இண்டோகான் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. அது ஏற்கனவே நிறைய மேலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பூம் ஏதாவது இது வந்ததுன்னா பங்களாதேஷ்க்கு போகிற தாரிஃப் வந்து நமக்கு வந்து சாதகமாக இருந்தால் டெக்ஸ்டைல் பங்குகள்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இண்டோகான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீல்ஸ் இண்டியா, அப்புறம் வந்து ரீஃபைனரி பங்கு எம்ஆர்பிஎல், அப்புறம் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். பர்ஜர் பெயிண்ட்டு, அப்புறம் சம்பல் ஃபெர்டிலைசர், அப்புறம் வந்து அடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு அடுத்து வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஃபெர்டிலைசர் துறையை சேர்ந்த பங்கு சென்னை பேஸ்ட் கம்பெனி, அந்த பங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது 50 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகுது. அது மாதிரி இண்டஸ்டவர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் வந்து இப்போயும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி தாரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இன்றைக்கி வந்து அது Q4 ரிசல்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஆனந்த்ராஜ் குளோபல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்க்கும் சுந்தரம் ஹோல்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். SKM எக்கு, ஸோ அது இன்றைக்கி ரொம்ப % ஏறி இருந்தது. ஸோ அது வந்து அந்த பங்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதே மாதிரி ராதிகா ஜுவல் டெக், பாலு ஃபோர்ஜ், அப்புறம் ராணி மெட்ராஸ். ஸோ இதுவும் ஃபெர்டிலைசர் வகையை சேர்ந்த பங்கு. இந்த பங்கெல்லாம் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இப்போ ஆட் பண்ண பங்குகள். இந்த பங்குகள்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா பாருங்கள். நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு நீங்கள் பை பண்ணுறதா பை பண்ணலாம். ஸோ இதில் நான் சொல்லியிருக்க பங்கு எதுவுமே வந்து இன்ட்ராடேக்கோ ஆப்ஷனுக்கான பங்குகள் கிடையாது. இது நீங்கள் வந்து வாங்கி வச்சா 1 வாரம் 2 வாரம் டைம் எடுத்து தான் ஏறும். ஸோ இது ஒன்றே நான் சார் வாட்ச் லிஸ்ட்லேயே இது பண்ணிட்டாரு, நீங்கள் நம்மளும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நம்ம பங்குகள் வாங்குவோம் அப்படின்னா அது வந்து திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத. எப்போல்லாம் வந்து இந்த பங்குகள்லாம் குறையும் போதெல்லாம் வாங்கலாம். இது எல்லாமே நல்ல பங்குகள் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் என்னுடைய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு சில பங்குகள் வந்து புஸ்வானமாக இருக்கும், ஒரு சில பங்குகள் ஆட்டோபமாக இருக்கும், ஒரு சில பங்குகள் குருவி வீடியாக இருக்கும், ஒரு சில பங்குகள் லக்ஷ்மி வீடியாக கூட இருக்கலாம். எப்போ எது வெடிக்குன்னு தெரியாது. வெடிக்கும் போது பார்த்துக்க வேண்டியதான். வெடிக்கும் போது லாபம் வந்து நான் புக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. எப்பயுமே லாங் டைமுக்கு வந்து சில பங்குகளை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறது நல்லது. நம்ம லாங் டைமுக்கு என்ன பங்குகள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த மாதிரி வாங்குறது விற்கிறது அப்படின்றது இது ஒரு ஹாபி மாதிரி வச்சுருந்தாலும் எப்பயுமே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் லாங் டைமுக்கு சில ஸ்டாக்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். லாங் டைம் ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் அதுதான். அதே மாதிரி இது அமெரிக்காவோட தாரிஃப், அப்புறம் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து 1 வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு இருக்கும். சில இப்போ கடந்த ஒரு 6 மாதம் பார்த்தா நம்ம சந்தைகள் இறங்கிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிற விஷயந்தான். எப்பயுமே நம்ம சந்தைகள் வந்து தொடர்ந்து ஏறாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கோவிட்லேருந்து கண்டினியூஸாக வந்து ஏற்றம் கொடுத்தது. இப்போ நம்ம ஏற்றம் கொடுக்கும்போது நல்லா ஏறிட்டு வரும். சில புதுசாக வந்தவங்கலாம் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு பிறகு, அதாவது கோவிட் வந்தாலும் இந்த ஏற்றத்தை பார்த்துருப்பாங்க. இந்த ஏற்றம் வந்து இந்த செப்டம்பர்லேருந்து கண்டினியூஸாக ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து 26,300 கண்டினியூஸாக ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து 21,800 கிட்ட பிரேக் கொடுத்து திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சு. நம்ம ட்ரம்ப் சார் தரவி கொடுத்தாரு, திரும்ப மார்க்கெட் டமால் ஆகிட்டார். இப்போ நேற்று போன மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது. நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது தான் தெரியும். மார்க்கெட்டோட உயிர் எப்படி இருக்குன்னு, உயிருக்கான ஊசல் எப்படி இருக்குது. நாளைக்கு ட்ரம்ப் சார் காலையில் இப்போ நைட்டில் ஏதாவது மார்க்கெட்டில் கொண்டு தூக்கி போட்டாருன்னா நாளைக்கு காலையில் மார்க்கெட் 1000 பாயிண்ட் டவுனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க இதை பொறுத்தது. நம்ம வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பங்குகளை வந்து நல்ல பங்குகள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இறங்கினாலும் இறங்கட்டுன்னு விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 30% என்னோட போர்ட்ஃபோலியோவில் 40% இறங்கிட்டு இப்போ தான் ரெக்கவர் கொடுத்து 15% ரெக்கவர் கொடுத்து 25% மைனஸ் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கோன்றது எனக்கு தெரியும். அந்த பங்குகள்லாம் வந்து சோட போகாது. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா எனக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக நான் எல்லா பங்குகளும் வந்து ஐயோ மார்க்கெட் இறங்க நான் அவசரப்பட்டு எந்த பங்கையும் விற்கலை. மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் அப்படின்றது ஒரு சகஜமான ஒன்று. ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டத்தையும் வந்து கலந்து பார்த்து தான் இது பண்ணணும். நல்ல பங்குகள் எப்பயும் வந்து ஆரோக்கியமானது. அதே மாதிரி ஆப்ஷன் பண்ணுறதும் இன்ட்ராடே பண்ணுறதும் உடம்புக்கும் நல்லதில்லை, வெல்த்துக்கும் நல்லதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் இது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஆர்பிஐயோட ஒரு மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஆர்பிஐயோட இந்த மீட்டிங் வந்து க்ளோசிங் டே. நாளைக்கு வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாளைக்கு வந்து ரேட் கட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுது. ஸோ அந்த ரேட் கட் இருந்ததுன்னா மார்க்கெட் அடுத்த கட்டத்தை நோக்கி நகட்ட ஆரம்பிச்சிடும். நாளைக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு 250 350 புள்ளிகள் பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இல்லைனாலும் ரேட் கட்டு எதுவும் கிடைக்குமே தவிர ரேட் அதிகரிக்க மாட்டாங்க. ஸோ இது அப்படியே வந்து ஃப்ளாட்டாக விட்டுருவாங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்ச ரேட் கட் இருந்தால் மார்க்கெட் வந்து நகட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு, ஆர்பிஐ கவர்னர் அவரோட என்ன சொல்கிறார் அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரம்ப் எதுவுமே வந்து பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட அந்த டாரிஃப் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிகள்கிட்ட அவர் வந்து ஃபேவராக தான் பேசுகிற மாதிரி நிறைய இதில் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ
ஸோ அது பெரும்பாலும் வந்து மார்க்கெட் வந்து ஏன்னா அவங்க மார்க்கெட் உழுகும்போது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஸோ அந்த விஷயத்துக்காக மார்க்கெட் வந்து அவங்க மார்க்கெட் கீழே உழுகிறத வந்து அவர் விரும்ப மாட்டார். அதனால் வந்து மார்க்கெட்டை மேக்ஸிமம் ஃபேவராக நகட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மார்க்கெட் 20% கிட்ட விழுந்திருக்கு. அதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு கேப் டவுன் இருக்குது, நாளைக்கும் கேப் டவுன் இருந்ததுன்னா திரும்ப மேலே ஏறிச்சுன்னா திரும்ப வந்து இந்த கேப் டவுனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டு தான் போகும் நம்ம மார்க்கெட். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்குது, நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.